இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ விஜயன் காவேரிக்குள்ளே இருக்க நெருக்கம் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் மனசில் இருக்க காதலை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அதுலேயும் அவங்க ரெண்டு பேரும் தனக்கு தானே நிறைய குழியும் தோண்டிப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக விஜய். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே நிவின் எதுக்கு வந்தார் ஆஃபீஸ்லங்கிற கேள்விக்கு பதிலே சொல்லாமல் கொடுன்னு இவங்களை ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இறங்கு வா, அதெல்லாம் ஒரு காரணமாக தான் வான்னு தரதரன்னு எடுத்து கொண்டு போய் உள்ளார கடையில் கொண்டு போயிட்டு நகையெல்லாம் வாங்கணும், நகையெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ண எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னா எதுக்கு? அஜய் கல்யாணத்துக்கா? ராகினிக்கெலாம் நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னா இது ராகினிக்கு இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு செலக்டே பண்ண ஒத்து வரல, எனக்கு செலக்ட் பண்ணியே பழக்கம் இல்லை, எங்கள் அப்பாவே இந்த மாதிரி நகை கடைக்கெல்லாம் கூப்பிட்டேன்னா எஸ்கேப் ஆகிடுவேன், எனக்கு நகையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இன்னைக்காச்சும் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ காவேரி, செலக்ட் பண்ணு அப்படின்னா இவரும் பார்த்து அழகாக அவங்க வச்சு பார்த்து இதெல்லாம் அழகாக இருக்குன்னு சிலதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. வளையல், ஜிமிக்கி, நெக்லஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஒன்று எனக்கு எதுக்கு அப்படின்னா ஆமாம் நம்ம அங்கே போயிருந்தோம்ல அந்த அஜயோட வீட்டுக்கு, இந்த ராகினியோட வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அங்கே ரெண்டு சொந்தக்காரங்க உன்னை பார்த்து நீ தான் அந்த வீட்டோட மருமகளா, என்ன கழுத்தில் கையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே உங்கள் கௌரவத்துக்காக நான் போடணுமா, உங்கள் வீட்டு மருமக அப்படிங்கிறனா நான் நிறைய போட்டுட்ருக்கணும், நீங்கள் கெத்து காட்டுறதுக்காகவா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் உனக்கு தான், இதெல்லாம் நீ எப்போ கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு இருந்தோமோ அப்போ இருந்தே உனக்கு நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு இவர். லஞ்சம் கொடுக்குறீங்களா நீங்கள் புலம்புனதெல்லாம் கேட்டதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்லை, இது உனக்கு தான், நீ என்ன வேணாம் பண்ணிக்கோ, இது நீ போட்டு வா இல்லை போடாமல் வா, ஆனால் இதெல்லாம் நீ போட்டு வந்தால் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீ போட்டு வரணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் எல்லாம் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட பாட்டிகிட்டலாம் காமிச்சு கொஞ்சம் சீன் போட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் அவர் அங்கே போகும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போடும்போது இப்படி கேள்வி கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் பார்த்தா நான் வேணாம்னு சொல்ல இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இது 5 பவுன் இருக்குமாடி அப்படின்னு இந்த நெக்லஸை பார்த்து கேட்டால் 11 சவரன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்க கங்கா வேற கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் தான் போடணும், ஆக்சுவலாக பொண்ணு வீட்டிலேருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் கொடுக்காம விட்டோம், இப்போ கடைசியாக மாப்பிள்ளையே ரொம்ப நல்லவராக இருக்கிறான் உனக்கு பண்ணுறாரு, என்னைக்காக நாங்கள் உனக்கு பண்ணுவோம் அப்படின்னு இனிமேல் காவேரியை ஸ்வர்ண காவேரின்னு சொல்லலாம் போலயே, ஸ்வர்ணங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குமரன்லாம் வேறு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டாங்க கங்கா. இவள்கிட்ட லட்சமாக பணம் இருக்குது, என்ன வேணாலும் எந்த வேணால் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு இப்போ நம்மள்ட்ட முன்னாடி பீத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கா, இவளுக்காக போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணுமா, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில் அப்படி இப்படின்ட்டு கோவப்பட்டு இருக்காங்க. கோவப்பட்டோன்னே வா உள்ள போகலான்னு குமரன் கூப்பிட்டு போயிடுறாரு. என்னமோ பண்ணுங்க, இவ திமிரு காட்டுறதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னோடனே இவ கோவமாக இருக்கா, ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை காமிச்சு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன அவங்க உங்கள் வீட்டை மட்டும் காமிக்கிறேன், இங்கே எங்களுக்கு காமிக்க மாட்டியா, தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்காகவா அப்படின்னு கேட்க உடனே எல்லாத்தையும் எடுத்து இவங்களும் காமிச்சிட்டு நல்லா இருக்கே இவ்வளோ நல்லாலாம் எனக்கு எனக்கா வாங்கி கொடுத்தியா அப்படின்னா நான் உனக்கு வாங்கி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு பாட்டியை பார்த்து. ஒவ்வொருத்தவங்களும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக உங்கள் சித்தப்பா அன்பு அவர் கொஞ்சம் ஓவராக பேசுகிறார். என்ன அப்படின்னா இதெல்லாம் ஆக்சுவலாக பொண்ணு வீட்டிலேருந்து போட்டு அனுப்பணும், இப்போ அஜய்க்கெலாம் பொண்ணு வீட்டிலேருந்து போட்டுடுறாங்க, இவ வெறும் மஞ்சக்கயிறோட தானே வந்தா அப்படின்னு பேசும்பொழுது ஏதோ ஒன்று காவேரி சொல்ல வராங்க. காவேரியை தடுத்துட்டு விஜய் பேசுகிறார். இந்த பாருங்க நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ அவமானப்படுத்துறீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நானும் சரி ஓகே அப்படின்னு பொறுமையாக விட்டு பார்த்தா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம், ஆனால் உங்கள் பையன் வேலைக்கு போகிறதுக்கான கல்யாணம் பண்ணுறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட்டாக வேலைக்கு போகிறத காட்டியிருந்தானா என்னன்னா அவனால் அவன் ஒய்ஃப்க்கு வாங்கி தர முடியும், அவன் அதை வாங்கி தர்றது மாதிரி நிலமையில இல்லை. அதனால தான் மாமனார் வாங்கி தரணும், வரப்போகிற பொண்ணு வாங்கி தரணுங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு வருது, உங்களுக்கு வருது. நீங்கள் முதல்ல என் சித்திக்காக வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதுவே கிடையாது இல்லை அப்படின்னா உங்கள் சித்தியே திட்டிடுறாங்க, நீங்கள் வாயை மூட்டுருங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர் அப்படியே கடுப்போட அந்த நகையவே பார்க்குறாரு. இதை நகையவே பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் வேறு ஒரு வாரத்தில் வேறு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்காங்க, நகையை திருடி ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்க போகிறாரான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ விஜயன் காவேரிக்குள்ளே இருக்க நெருக்கம் ரொம்ப